படத்தில் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் ஸ்கேம் பற்றி ஒரு விஷயம் எகெயின் அதுவும் என்னென்னா அப்பட்டமாக அந்த ஒரு ப்ரைவேட்டைஸ் ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் இப்படி தான் பேசுகிறாங்க இப்படி வந்து நம்மளை ஏமாத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டர் பார்த்து கண்டுபிடிச்சி யாரும் உங்களுக்கு சொன்னதெல்லாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறதும் ஒன்று இருக்குது. எழுத்தாளராக அவர் எழுதிட்டார். ஒரு எழுத்துக்கு சுதந்திரம் என்றைக்குமே ஜாஸ்தி. எழுத்தாளர்களை வந்து இப்போ வரைக்கும் நான் ஓப்பனாக அவரை வச்சுக்கிட்டே சொல்கிறேன், பிஹைண்ட் த ஸ்க்ரீனில் இருக்கவங்கள வந்து பெருசாக யாருமே வெளியில் போகும்போது பெருசாக பாராட்ட மாட்டாங்க. இவர் தானே ஓகே நல்லது. ஆனால் ஸ்க்ரீனில் வரவங்கள தான் இவங்க தான் எல்லாம் சொல்லியிருக்காங்க, இவங்க தான் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்களே வந்து ஒரு மதுரைக்கு போகிறீங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, ஹாஸ்பிட்டல் என்ன சார் எங்களை பற்றிலாம் அப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு பேச்சு வந்துருமோ, யாராவது சொல்லிவிடுவாங்களோ அப்படிங்கிறது தாட் ஏதாவது பண்ணவங்க தானே கேட்பாங்க, அப்படி பண்ணவங்க தானே கேட்பாங்க, பண்ணாதவங்க கேட்க முடியாதுல்ல. அப்போ அப்படி கேட்டு தான் நான் கேட்பேன், நீங்கள் பண்ணியிருக்கீங்களா தப்புனால அப்படின்னு தானே இது பண்ணும். ஸோ அந்த தைரியமாக இருக்குது அதில் ஒன்றும் அது ஒன்றும் இல்லை, அது நடக்கக்கூடாதுன்ற ஒரு விஷயம் இல்லை. இது வந்து ஒரு அவேர்னஸ் தான். இல்லை அப்படி தெரியாமல் போய் மாற்றுறவங்களுக்கு அது ஒரு எச்சரிக்கை மாதிரியாக தான் அந்த படம் இருக்கும். அந்த மாதிரி நிறைய பேர் எடுக்கப்பட்டிருக்கு, அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அதை இது பண்ணலாம். அவர் கதை சொல்லும் போதே எனக்கு ஒன்றும் இதை எதுவுமே மாற்றாதீங்க, உங்கள் கதை என்ன வச்சுருக்கீங்களோ, உங்கள் மைண்டில் என்ன வச்சுருக்கீங்களோ அதுக்குள்ளே அந்த கதைக்குள்ளே நான் வர்றேன், எனக்காக எதுவும் மாற்ற வேணாம் அப்படின்னு சொல்லி தான் நான் போனது. ஆரம்ப காலத்தில் உங்கள் படங்கள் பார்த்து வரும்போது ஒரு நல்ல கதாபாத்திரம், நல்ல நாயகன், நல்ல நடிப்பு, நல்ல கருத்துக்களை சொல்கிறது ரொம்ப ஒரு மாதிரி அக்செப்டபிளான ஒரு விஷயம். அது நான் சுந்தரபாண்டியை பார்த்தாலும் சரி, சுப்பிரமணியம் பார்த்தாலும் சரி, அந்த அக்செப்டபிளான விஷயம். திடீரென்று எனக்குள்ளே இருந்த பர்சனலாக ஒரு ஃப்ரெண்ட் சசிகுமாரனை வந்து திசை மாதிரி வேற எங்கேயோ போகிறாங்க, கமர்ஷியல் ஹீரோவாக வர மாதிரி இருக்குது, சாஃப்ட்வேர் வேலை பார்க்குறாரு. எனக்கு அந்த படங்கள் எதுவும் ஒட்டலை. நான் ஓப்பனாக எப்பவுமே நான் மனசில் பண்ணுறது சொல்லுவேன், எனக்கு அந்த படம் எதுவும் ஒட்டலை. டூரிஸ்ட் ஃபேமிலி பார்க்கும்போது, அயோத்தி பார்க்கும்போது அந்த படம் பயங்கரமாக விட்டுச்சு. இப்போ வருஷத்துக்கு ஒரு படம், போன வருஷம் டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி, இந்த வருஷம் வந்து மயிலா. இதுவே உங்கள் பாதையாக இருக்கக்கூடாதா? சமுதாயத்துக்கு நிறைய விஷயங்களை ரொம்ப ஜாலியாக சொல்லக்கூடாதா? இல்லை நான் இதை மட்டுமே பண்ண தயாராக இல்லை, நான் கமர்ஷியலாகவும் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? எங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு, இந்த படம் பிடிச்சிருக்குங்கிறதுக்கு காரணம் வந்து நல்ல படம் சார் அப்படி இல்லை, நல்ல படம். அதில் சசிகுமார் அவர் சொன்ன மாதிரி அதில் ஏன் சசிகுமார் அவரை நடிக்க வச்சேன், அவரை பார்க்கும்போது இப்படி தோணுச்சு. எங்களுக்கு அந்த எண்ணம் தான் இருக்கு. நீங்கள் ரஜினிகாந்தோட நடித்தாலுமே வந்து ஒரு நண்பனுக்காக ஹெல்ப் செய்வாருங்கிறதும் அதான். நான் அந்த படம் பார்க்கும்போது, பேட்டை பார்க்கும்போது நினச்சிருந்தேன், வழக்கமாக இவர் தான் நண்பனுக்கு உதவி செய்கிறாரு, ஆனால் இப்போ ரஜினி அவரை நண்பனாக எடுத்து அவருக்கு உதவி செய்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர். அப்போ என்னன்னா அந்த ஃபீல் இருக்குல்ல, சசிகுமாரா ஒரு ஃபீல் மொனாட்டனஸாக நான் நினைக்கல. ஆனால் நல்ல கதைகள் வருதே, நல்ல கதைகள் வருது, நல்ல குணங்கள் வர்றதுக்கான ஒரு முயற்சியாக இருக்கு. ஒரு அயோத்தியில பார்க்கும்போது யாருக்கும் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற அந்த முயற்சிகள் அது இருக்கு. ஏன் அந்த மாதிரி படங்களை தொடர்ந்து பண்ணலாமா, இல்லை நான் அப்பப்போ கொஞ்சம் வேற படங்கள்லாம் பண்ணணும்னு ஆசை இல்லை? இப்போ தொடர்ந்து என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? வேற படங்கள் பார்க்கல, இல்லை இதே மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கீங்க? நான் இனிமே கேட்குறேன். ஏன்னா நீங்கள் இனிமேல் தான் சொன்னது, நீங்கள் டூரிஸ்ட் ஃபேமிலி வரும்போது என்கிட்ட நேர்காணல் வரேன், நீங்கள் அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் வந்திருக்கிறீங்க. அதனால நான் இன்னைக்கு இந்த கேள்வி கேட்பேன், இனிமே இப்படி படம் பண்ணுவீங்களா? அன்னைக்கு கேட்டுதான் நீங்க சொல்லிருப்பீங்க, மயிலாடு தான் நான் பண்றேன் வந்துட்டு இருக்கேன். அடுத்து நான் இனிமே கேட்கிறேன், மயிலாடுக்கு அப்புறம் நீங்க என்ன மாதிரி படங்கள் பண்ணிருக்கேன்? அடுத்து படம் வருது, பகைவனுக்கு அருள்வாயின்னு ஒரு படம் வந்திருக்கு. அது ஜெயிலுக்குள் நடக்கிற சம்பவங்களை பற்றி, ஜெயிலில் இருக்கவங்களை பற்றி அவங்க நாடகம் பண்ணி, ஒரு நாடகம், ஒரு கலை எப்படி ஒரு ஜெயிலில் இருக்க ஒரு குற்றவாளிகளை ஒரு ஒரு கலை எப்படி மாற்றுது அப்படின்றது அவங்க நாடகம் பண்ணுவாங்க. மேக்பெத் நாடகம் பண்ணுறது தான் படமே. அது ஒரு வேற ஒரு கதையை. அப்புறம் இன்னொரு படம் பண்ணியிருக்கேன், அது இன்னும் டைட்டில் வைக்கல, பன்றிக்கு நன்றி சொல்லுவோம். அந்த படம் பண்ண ஒரு டைரக்டர் அவர் பண்ணியிருக்கார். ஒரு படம், அது ரெண்டாவது படம். அந்த படமும் நான் பாலாஜி சக்திவேல் சார்லாம் சேர்ந்து பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் அது வித்தியாசமான கதைக்களமே, அது வித்தியாசமாக தான் இருக்கும். ஒரு வீடும் ஒரு திண்ணைக்குள்ளே உட்காந்துட்டு பண்ணுற கேரக்டர்ஸ், அது உங்களை ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் பண்ண வைக்கும். அது பார்க்கும்போது உங்களுக்கு இப்படி இருக்கும் அப்படின்றது அந்த படங்கள். ஸோ அந்த மாதிரி தான் நான் கேட்கும்போது, ஏன்னா இப்போ எனக்கு வர்ற கதைகளும் நான் அயோத்தியில் மாற்றினால என்னென்னா, அது என்னுடைய விஷயம் இல்லை. எனக்கு கதை சொல்ல வர்றவங்க எப்படி வருவாங்கன்னா, நீங்கள் பார்த்த இமேஜ் அந்த தான் வருவீங்க, இவர் இப்படி தான், அப்போ இவருக்கு இந்த மாதிரி கதை தான் சொல்லணும்னு வருவீங்க. இப்போ அயோத்தியில் அதை கொஞ்சம் மாற்றின பிறகு அயோத்தி, நந்தன், மயிலாடு இதெல்லாம் வந்தபோது டூரிஸ்ட் ஃபேமிலியெல்லாம் மாறி வரும்போது இவருக்கு எந்த கதை வேணால் சொல்லலாம் அப்படின்றது ஒன்று வந்துருச்சு. அப்போ எனக்கு வெரைட்டி ஆஃப் கதை கேட்குறேன் நான். இப்போ அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே மாதிரி கதை தான் சொல்லப்பட்டு, இதுதான் பண்ணுவார், இப்படி தான் பண்ணுவார் அப்படின்ற ஒரு இது எல்லாருக்கும் வந்துருச்சு. கதை எழுதிட்டு வரவங்களும் அப்படி தான் வருவாங்க. அப்போ நமக்கு என்ன ஏன் வித்தியாசமாக சொல்ல மாட்டாங்க அப்படின்னு, அப்போ நம்ம முயற்சி எடுத்து பார்க்கணுன்னு ஒரு கட்டத்தில் தோணுச்சு. அப்போ நான் எடுத்த ஒரு முயற்சியும் போது அப்போ எல்லாருக்கும் அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. இப்போ இந்த கதையில் இந்த மாதிரி கதைகள் நடிப்பார்
அப்படின்னும் போது இப்போ எனக்கு அந்த மாதிரி கதைகள் தான் இப்போ நான் கேட்டுட்ருக்கேன். எனக்கு இப்போ அதுக்குள்ளே எனக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, என்ன போய் சேருது அப்படின்றது அதை சொல்கிற விதம் தான். சீரியஸாக சொல்கிறோமா, காமெடியாக சொல்கிறோமா, ஒவ்வொரு ஜானர் தான், அதுக்குள்ளே வேறு ஜானர் எடுத்துக்கிறேன். அதுதான் இப்போ நீண்ட நாளாக வந்து உங்களுடைய இயக்கம் அப்படிங்கிற அந்த இதுதான் கேட்கல காலியாக இருக்கு. எல்லாரும் கேட்டால் இல்லை அது அது என்ன ஆச்சு? நடிக்க வந்தாச்சு, இருக்கிற 4 படம் முடிக்கணும், முடிச்சுட்டு டைரக்ஷன் அதுக்கான வேலைகள் நடந்துட்டுருக்கு. அது ஒரு பீரியட் சப்ஜெக்ட், பெரிய சப்ஜெக்டாக இருக்கிறதுனால அது டைம் எடுக்குது. அவ்வளோதான். நான் தான் அவர் தான் கூப்பிட்டு போனேன்னு சொன்னால் மார்க்கெட்டிங் ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து அது இல்லாமல் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் நம்ம எடுத்துட்டோமோ அதை கொண்டு போய் சேர்க்கணும்ல. ஷூட்டிங் பண்ணுறது ஓகே, அது நமக்குள்ளே பண்ணிக்கிறோம். ஆனால் எல்லாருக்கும் தெரியும், நமக்கு ஜனங்களுக்கு தெரியணும் இப்படி ஒரு படம் வருது. ஏன்னா எல்லாருமே ஓடிட்டுருக்காங்க, நின்று ஒரு விஷயத்தை பார்க்குறதுக்கு அவங்களுக்கு டைமே இல்லை. ஸோ அவங்க எங்கெங்கே என்னென்ன பார்க்குறாங்களோ அதுக்குள்ளே நம்ம போய் சேர்க்க வேண்டியதாக இருக்குது. நம்மளுடைய விளம்பரத்தை எல்லாம் எங்கே பார்க்குறாங்களோ என்ன. முன்னெல்லாம் போஸ்டரும் எதுவும் பேப்பர் ஆட் மட்டும் இருந்தால் போதும்னு இருந்தது. இப்போ இன்னும் நிறையா வருது. டெக்னாலஜி இம்ப்ரூவ் வர வர நமக்கு வந்து எல்லா விஷயத்துக்கும் போகணும். இப்போ வந்து ஸ்வைப் பண்ணும்போது நம்ம இருக்கணும், நம்ம ஏதாவது ஒன்று இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அடுத்துக்குள்ளே நம்ம வரணும், அப்போ இருந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நிறைய விஷயங்கள் அவங்க மண்டைக்குள்ளே இருக்குது, நிறையா வேலைகள் இருக்குது, நிறையா பார்த்துருக்காங்க, நிறையா விஷயங்கள் அடுத்தடுத்தது மாறிக்கிட்டே இருக்குது. அடுத்த நிமிஷம் வேற ஒரு நியூஸ், அடுத்த நிமிஷம் இப்போ நம்ம படத்தை அவங்க ஞாபகம் வச்சுருக்கவே மாட்டாங்க, அவங்களுக்கு வேறு நியூஸ் இருக்குது. அப்போ இப்படி ஒரு படம் வந்திருக்குன்னு நம்ம சொல்லணும். அப்புறம் தேட்டர் விசிட் நம்ம கூப்பிட்டு போகும்போது நம்ம படத்தை என்னவா பார்க்குறாங்க அப்படின்னா அவர்கிட்டே சொல்கிறது உண்டு. நீங்கள் அடுத்த கதை எழுதும்போது இவங்கெல்லாம் பார்த்துட்டீங்க, இப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று அப்படி தான் நம்ம சொல்கிறது. ஏன்னா தேட்டர் போகும்போது ஆடியன்ஸ் என்னவா ரிசீவ் பண்ணுறாங்க, என்னவா பார்க்குறாங்க, இவர் கதைகளை என்னவா கேட்குறாங்க, எப்படி பார்க்குறாங்க. இப்போ டைரக்ட் ஒரு கான்டாக்ட் இருக்குது தேட்டரு விசிட் போகும்போது. ஏன்னா அவங்க வந்து மிகைப்படுத்தி சொல்ல மாட்டாங்க, எல்லாமே உண்மையை தான் சொல்கிறாங்க. போகும்போது இது இப்படி இருந்தது இங்கே இப்படின்றபோது அவங்களோட கம்யூனிகேட் பண்ணுறோம். நமக்கு அவங்களுக்குமான இடைவெளி வந்து ரொம்ப தூரம். நம்ம அவங்க ஸ்க்ரீனில் பார்த்துட்டு அவங்க என்ன நினச்சாங்கன்னு தெரியாது. நம்ம சோஷியல் மீடியாவில் வர்றதா இருக்குது. ஒரு ஃபேமிலியை நாங்கள் போய் பார்க்கும்போது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ பேர் நைட் ஷோ படம் பார்க்குறாங்களான்ற நமக்கு ஒரு எனர்ஜி கொடுக்குது. நம்ம தேட்டருக்கு போகும்போது நமக்கு வந்து இது வரைக்கும் கருத்துக்கள் போடுற பதிவிட்டு தான் பார்க்க யாரும் நமக்கு தெரியாது. அப்போ ஒரு ஃபேமிலியாக செட்டப்பாக உட்காந்து அந்த நைட் ஷோ அன்றைக்கி கரூரில் பார்க்கும்போது நைட் ஷோ போவோம், யார் வந்திருப்பான்னு போய் உள்ளே போய் பார்த்தா ஃபுல்லாக ஃபேமிலியாக உட்காந்துருக்கேன். அப்போ எந்த மாதிரி ஆடியன்ஸ் பார்க்குறாங்க, என்ன ஃபேமிலி வந்து ரசிக்கிறாங்க அப்படின்றது எங்களுக்கு அதை தெரிஞ்சுக்கிறோம். எங்களுக்கும் அது ஒரு எனர்ஜியாக இருக்குது. ஸோ அப்போ எப்போதுமே ஒரு படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு மார்க்கெட்டிங் ரொம்ப அவசியம். ஒரு சின்ன குடும்பங்களாக வந்து படம் பார்க்குற ட்ரெண்டை மறுபடியும் போன வருஷம் உருவாக்குனது நீங்கள் தான். டூரிஸ்ட் ஃபேமிலி அதை வந்து மறுக்க முடியாதவங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் தியேட்டரில் வர கூட்டம் வந்து கோவிடுக்கு அப்புறம் ரொம்பவுமே குறைஞ்சிருச்சு. அப்புறம் யங்ஸ்டர்ஸு அவங்க தான் தியேட்டர் வராங்க, நாங்கள் ஃபேமிலிக்கு வர்றதில்லை அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டாக இந்த எங்கே சார் தியேட்டருக்கு யார் சார் வராங்க. பட் உங்கள் படங்களுக்கு அப்புறம் வரக்கூடிய படங்கள் வந்து வரிசையாக டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அப்புறம் 3 BHK, ஃபேமிலி, லவ் மேரேஜ், இந்த மாதிரி படங்களை பண்பட்டுச்சா இதெல்லாம் வந்து அவங்கவுங்க ஒரு செட்டாக வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அது வந்து நடந்தது, அது இல்லைன்னு மறுக்கவே முடியாது. ஆனால் எனக்கு என்னென்னா இந்த மாதிரியான படங்கள் பண்ணும்போது நம்மளை இந்த கூட இருக்கவங்க யாராவது வந்து லைட்டாக சொல்லி விட்டு எடுத்துருவாங்கன்னு அடிக்கடி நான் சொல்லிகிட்டே இருப்பேன். நீங்கள் ஒரு பாதையில் போயிட்டுருப்பீங்க, அந்த பாதை வந்து வெளியில் பார்க்குறவங்களுக்கு ஒரு இப்போ எங்களுக்கு பிடிச்சிருக்கு, வெளியில் ஒருத்தர் வந்து சார் எவ்வளோ நாள் சார் இதே மாதிரி படம் பண்ணிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது உங்களுடைய மனமாற்றத்தை எங்கேயாவது கொண்டு வந்துருமோன்னு எனக்கு பயமாக இருக்குல்ல. அது வராது. அந்த இதை நான் எதுக்காக சொல்றேன்னா அது கடந்து தான் போவோம். என்னன்னா ஏன்னா இது எதுக்காக சொல்றேன்னா இன்னைக்கு கமர்ஷியலாக படம் பண்ணுறதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ், அதுக்கு ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இப்படிப்பட்ட கருத்துக்கள் மக்களுக்கு தெரியணும், அந்த வலியை உணரணுங்கிறதும் சினிமாவில் ஒரு முக்கியமான படைப்பாக இருக்குது. எழுத்துக்கள் மட்டுமே இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நான் இப்பவும் சொல்லுவேன், எத்தனை புத்தக கண்காட்சியில் வந்து அத்தனை புத்தகங்கள் இருந்தாலும் நான் வந்து இன்னைக்கு ரோட்டில் வந்து அவ்வளோ கார் பார்க்குறேன், கார் விற்பனை ஜாஸ்தியாக இருக்குங்கிறாங்க. எல்லார் கையிலையும் மொபைல் பார்க்குறேன், மொபைல் விற்பனை ஜாஸ்தியாக இருக்குங்கிறாங்க. புத்தக கண்காட்சியில் சொல்கிறாங்க இந்த வருஷம் எங்கள் சேல்ஸ் நல்லா இருக்குங்க, ஆனால் யார் கையிலையும் நான் புத்தகத்தை பார்க்குறேன். இது எனக்கு வருத்தமாக தான் இருந்தது. அப்போ நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, அந்த எழுத்தாளர்கள் இவரை போன்ற எழுத்தாளர்கள் வந்து ஒரு படைப்பை கொண்டு வந்து திரையில் காமிக்கும் பொழுது யாராவது பக்கத்தில் வந்து இல்லை நீங்கள் கொஞ்சம் வேற மாதிரி பண்ணுங்க. இப்போ உங்களை மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு கதாநாயகனுக்கு வந்து அக்செப்ட் பண்ணி நடிக்கும் பொழுது என்ன எப்பவுமே இந்த மாதிரி படம் பண்ணுறீங்க, கொஞ்சம் வித்தியாசமாக, அதாவது நம்ம கமர்ஷியலாக போவோம், வேற மாதிரி பண்ணுங்க, நம்ம இன்னும் பெரிய லெவலில் போகணும், 30 கோடி 40 கோடியில் பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணுறோம், அவங்க ஹிஸ்டாரிக்கல் படம் பண்ணுங்க, இது மாதிரி பண்ணுங்க, அது மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லும்போது உங்களுடைய மனமாற்றம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பயம் எனக்கு இருக்குது. இது என்னுடைய பர்சனலான தாட்டு.
இது வந்து இதை தெரிஞ்சுக்கிறதுனால மக்கள் என்ன பண்ணாங்க, இதை நான் கேட்கறதுனால நான் தெரிஞ்சுக்கிறேன். இன்னும் காலகட்டத்தில் வந்து சசிகலா இப்படிப்பட்ட படங்கள் பண்ணுவாரு, ராஜமுருகன் இப்படிதான் எழுதுவாரு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குதுன்னு. நான் அதுக்காக தான் அதை கேட்டோம். அது வந்து பண்ணா எங்களுக்கு அது ஒரு சந்தோஷம். ஆனா அதே நீங்க சொன்ன மாதிரி வந்து அதை வியாபார ரீதியாக வணிகம்ங்கிறத வந்து, ஆனா அது உங்க படத்துல நீங்க அந்த அந்த விடையை நீங்க உங்க படத்துடைய கிளைமேக்ஸ் சொன்ன டைலாக், யார் எப்படி இருக்காங்கல்ல, நான் என்னுடைய குணம் அது இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்களா, அந்த ஒரு வார்த்தையில் எல்லாம் அடங்குது. அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அது மாதிரி ஒரு சிறப்பான ஒரு திரைப்படத்தை கொடுத்துருக்கீங்க சார், அதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. மயிலாட் போன்ற படங்கள் வந்து மக்கள் வந்து இன்னைக்கு வந்து வணிக ரீதியாக வந்து இல்லை இன்னும் நிறையா பண்ணியிருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட, இதை பார்த்தவங்கள 10 பேருக்கு பதிகிற படம் இல்லை, பார்த்த அத்தனை பேருக்குமே மனசில் பதிகிற ஒரு படம். அப்படி ஒரு திரைப்படத்தை எடுத்ததற்கு ஒரு பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் எங்களோட எனக்கு இந்த நேரத்தை கொடுத்து என்னோட சேர்ந்து இந்த நேர்காணல் வந்ததுக்கு சசிகுமார் நான் ரொம்ப நாள் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் சார்.